Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். மகிமையின் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். எங்கள் அதிசயமானவருடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, உம்முடைய நாமங்களை சொல்லி உம்முடைய நாமங்களுக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். பரலோகத்தின் தேவனானவர், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில உம்முடைய அன்பின் நாமத்தை ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனே, உடைய மகிமையான நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரித்து உடைய வல்லமையுள்ள உடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்துக்குரிய கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் சிறந்தது என்று உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உடைய நாமம் எத்தனை பெரியது ராஜா. உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே ஜெயக்கொடி ஏற்றுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமையான உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும் மகிமைப்படுவதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு கொண்டு எங்களை பலப்படுத்துகிற ராஜாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் அதிசயமானது, உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது, அதற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமமே ஆண்டவரே எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்ந்த நாமமாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் அதிசயமானது, உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது, உம்முடைய நாமம் மகத்துவம் உள்ளது, அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயக்கொடி ஏற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமை உள்ளது என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லி கையெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு நேராக எங்கள் கைகளை விரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு நேராக எங்கள் இருதயத்தை திறக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்கள் வாழ்விலே எத்தனை பெரியது என்று நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமையானது கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகத்துவம் உள்ளது, உம்முடைய நாமம் சிறந்தது, உம்முடைய நாமம் ஆண்டவரே அதிசயமானது, உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது, உம்முடைய நாமம் ஆண்டவரே மகத்துவம் உள்ளது, உம்முடைய நாமம் ஆண்டவரே போற்றுதலுக்குரியது, உம்முடைய நாமம் அதிசயங்களை செய்கிறது. அந்த அதிசயமான உம்முடைய நாமத்தை நாங்கள் சந்தோஷமாய் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ராஜரீகம் செய்கிற உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரே தீவுகள் காத்திருக்கிறது போல நாங்களும் உம்முடைய நாமத்துக்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் எத்தனை பெரியது ராஜா. உம்முடைய நாமம் எத்தனை சிறந்தது. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே,
உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய நாமம் சிறந்தது ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே அடியனுடைய இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகின்ற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலையிலே கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக மத்தியிலே வந்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாள். அனுதினமும் தேவன் நம்மை கிருபையாய் ஆட்கொண்டு நடத்துகிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாய் இருந்து நம் மீது அன்பு வைத்து இரக்க வைத்து அவர் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வருகிறார். அவருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் தொடர்ந்து பாத்திரங்களை குறித்து சிந்தித்து வருகிறோம். மிதியிட்ட களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுவதற்கு மண்ணின் மேலே குயவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்று ரோமர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அதே போலவே சில பாத்திரங்களை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாத்திரங்களை குறித்து நாம் சிந்திக்கிற இந்த வேளையிலே கல்யாண வீட்டிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வைக்கப்பட்டிருந்த 6 கற்சாடிகள், 2 குடம் நிரம்பத்தக்கது, 3 குடம் நிரம்பத்தக்கது, அவைகள் வைத்த இடத்துல இருந்தது என்றெல்லாம் சிந்தித்தோம். அதற்கு பிறகு நாம் சிந்தித்தோம், வேலைக்காரர்கள் மொண்டு வந்து இந்த தண்ணீரை ஊற்றும் போது அந்த ஜாடிகள் திறந்தவைகளாயிருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திறந்த வீட்டிலே தான் ஒருவர் நுழைய முடியும், திறக்காத வீட்டிலே நுழைய முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, அதுதான் ரொம்ப முக்கியம், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் தன்னுடைய வீட்டை திறக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து லூக்கா 7ஆம் அதிகாரம் 36, 37 வாசிக்கும் போது, பரிசேயன் ஒருவன் இயேசுவுக்கு விருந்து பண்ணினான். அந்த விருந்தில இயேசு கிறிஸ்து போயிருந்த போது அந்த கிராமத்தில ஒரு பாவியான ஸ்திரீ அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து இயேசு கிறிஸ்துவின் பாதங்களுக்கு பின்னாடி நின்று கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நனைத்து தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்து அவர் பாதங்கள்ல பரிமள தைலம் பூசினாள் என்று பார்க்கிறோம். அங்கே அவள் கனப்படுத்தப்படுகிறாள், அவள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறாள். அதே சமயத்திலே இன்னொரு காரியத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். வீட்டிலே ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்.
அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இங்கே நான் முக்கியப்படுத்த விரும்புகிற வார்த்தை, வழியிலே போய்க் கொண்டிருந்த பிரயாணத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவை மார்த்தாள் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நிறைய பேரு வீட்டிலே வசனங்கள் வச்சிருக்கிறாங்க, வீட்டிலே சிலுவை எல்லாம் வச்சிருக்கிறாங்க. சிலுவை வைக்கிறது தப்பான்னு என்ன கேட்றாதீங்க, அது ஒரு விக்கிரகம் மாதிரி. ஒரு அடையாளத்துக்காக வச்சிருக்கிறோம், அதான் நாய்வால நிமித்த முடியாது. வசனம் தான் வீட்டில இருக்கு. வீட்டில நாலா பக்கமும் வசனம் இருக்கு. அந்த வசனம் தான் நம்மை வழிநடத்தக்கூடியது. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தக்கூடிய. சரி, இந்த மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டில ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். அந்த ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக ஒரு அசாதாரணமானவர்களாக மாற முடியும், அச்சீவர்ஸாக மாற முடியும். ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு உணர்வோடு, முழு விருப்பத்தோடு, முழு பலத்தோடு இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தன் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பலமுள்ளவர்களாய் திகழ்வார்கள், மகிமையானவர்களாய் திகழ்வார்கள், அதிகமான காரியங்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக மாறுவார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை அப்படிப்பட்ட. தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்த பேதுருவையும் யோவானையும் பார்த்து, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஆலயத்திலே போகிறவர்களை வருகிறவர்களை பார்த்து, வெள்ளியை கொடுப்பார்களா பொன்னை கொடுப்பார்களா என்று பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த அந்த மனுஷனை பார்த்து, அந்த மனுஷன் இவர்களை பார்த்து ஏதாவது கிடைக்குமா என்று அவர்கள் கைகளை பார்க்கிறார். ஆனால் அவர்களோ, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்திலே ஒன்று இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று அவன் கையை பிடித்து தூக்கி விட்டார்கள். அவன் குதித்து எழுந்து நடந்து அவர்களை பற்றி கொண்டு அவர்களுக்கு பின்னாலே தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்தான் என்பது சத்தியம். அப்படி என்றால்
தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. சங்கீதம் 29 முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பன். கர்த்தருடைய சத்தம் பெண்ணான்களை ஈனும்படி செய்யும். அவ்வளவு வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் பூமியில சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழாய் உண்டாயிருக்கிற எல்லாவற்றிலும் அவர் படைத்த சகல பிரஸ்தாபத்திலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சங்கீதம் 138 2-3 வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். வேண்டுமானால் ஒருவர் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 138, Psalms 138 verse 2 and 4. யார் வாசிக்க போறார்? உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உம்முடைய கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். என்ன அருமையான வார்த்தை பாரு. உம்முடைய சகல பிரஸ்தாபங்களை படைப்புகளை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். என்ன அருமையான வார்த்தை பாரு. இதுல பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் 2 ஏற்பாடுகள் இருக்கிறது. பழைய ஏற்பாடு உடல் என்றால் புதிய ஏற்பாடு போட்டுக்கொள்ளுகிற உடைக்கு அடையாளம். பழைய ஏற்பாடு ஆத்துமா என்றால் புதிய ஏற்பாடு உயிர். ஆகவே பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதல் புதிய ஏற்பாடு. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில உள்ள அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே நினைவுபடுத்துகிறார். அப்போஸ்தலர்கள் நினைவுபடுத்துகிறார், சீஷர்கள் நினைவுபடுத்துகிறார். ஆகவே இந்த காலத்தில் நிறைய பேரு நம்ம புதிய ஏற்பாடுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனாய் வாழு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவை உடையவனாக மாறுகிறான். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே நாம் நிறைய வாக்கு தத்தங்களையும் காரியங்களையும் பார்க்கிறோம். அதனுடைய நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டினுடைய கதாநாயகன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. கதாநாயகி யார் என்றால் சபை, அவர் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட சபை. ஆகவே 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அப்படி என்றால் 2 விதமான சபைகள் இருக்கிறது. ஒன்று வார்த்தையின் அடிப்படையில வாழ்க்கையை மாற்றுகிற சபைகள். இன்னொன்று வார்த்தை பேசுவார்கள், ஆனால் சடங்குகளுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி செய்வான். அது கைவிடப்படும். சரி பாப்ப, நான் போனா 2வது வருகைக்கு போயிடுவேன். எல்லாம் நீங்க கவனிக்கணும். இந்த வார்த்தையை நம்ம தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. நீங்க யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்க திஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. But as many as received him, to them gave he power of become the Son of God, even to them that believe on his name. அவருடைய நாமத்தை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். 13வது வசனம் அழகா சுட்டி காட்டுகிறது. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். Which were born not of blood, not of the will of the flesh, nor of the will of man, but of God. தேவனாலே பிறந்தவர். நம்ம மாம்சமுள்ள தகப்பனுக்கும் மாம்சமுள்ள தாய்க்கு பிறந்தாலும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அப்பா யாரு? சன் ஆப் ஜீசஸ் கிரைஸ்ட், சன் ஆப் ஃபாதர், சன் ஆப் ஹோலி ஸ்பிரிட். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அப்பா. ஆகவே அப்ப இந்த உலகத்துல என் பேரை போட்டு தகப்பன் பெயர் சன் ஆப் ஹோலி கோஸ்ட் போடலாமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. வேதம் சொல்லுகிறது விசுவாச கண்களால் பார்க்க. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். To them give he power to become the Son of God. பவர் கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்களும் ஞானம் யாரு? அதிகாரம் பெற்றவர்கள். எதனால? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாகிய நாம் அதிகாரம் பெற்றவர். Who are you? You are the authority of God. You are the power of God. நீதான் தேவனுடைய வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே நயமான பாஷைகளை பேசுவீர்கள், என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பீர்கள், என் நாமத்தினாலே தேர்களை மிதிப்பீர்கள், என் நாமத்தினாலே அற்புதங்களை செய்வீர்கள், என் நாமத்தினாலே அதிசயங்களை செய்வீர்கள். என் நாமமே வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உன்னதமான நாமம். அந்த வார்த்தை என்கிற தேவன், வார்த்தையாகிய தேவன், வார்த்தையாய் நம்மோடு இடைபடுகிற தேவன். God's word is must each and everyone. That is one of the foundation, God's word. தேவனுடைய வார்த்தை நம்முடைய அஸ்திபாரம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வீடு, தேவனுடைய வார்த்தை நம்முடைய உணவு. எரேமியா சொல்றார், உம்முடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன், அது முதல்ல கசப்பா போச்சு, ஆனா உள்ள போன உடனே இனிப்பாயிடுச்சு. வார்த்தைய ரொம்ப படிக்கணும். நம்ம படிக்கிறது கிடையாது, கேட்கறதும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டே பைபிளை கேட்கலாம். இல்லைன்னு சொன்னா ஸ்தோத்திர பலிகள் 1000 ஆடியோ ஓபன் பண்ணி வச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நாம் மார்த்தாலும் வழி பிரயாணத்திலே போன இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டால் இரட்சகராக அல்ல. ஒருவேளை அவள் எப்படி பார்த்தாலும் இயேசுவை தெரியாது. ஆனால் இயேசு அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவர்களை அதிகமாய் நேசித்திருக்கிறார் என்பது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் படிச்சு நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க பிரியமானவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் அவர்கள் மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார்கள் என்கிறார். அப்போ பாவிகளை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 5:17 படி நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார். எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கிட்ட அவரை, மர்மத்தை ஜெயித்த அவரை, உலகத்தை ஜெயித்த அவரை, கண்களின் இச்சையை ஜெயித்த அவரை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்த அவரை, பிசாசை ஜெயித்த அவரை, சாத்தானை தன் காலினாலே மிதித்து நசுக்கின அவரை, வாக்குத்தத்தை நிறைவேறும்படி வந்த அவரை இன்னைக்கு நிறைய பேர் ஏற்றுக்கொள்றது. கேட்டா சொல்லுவாங்க, நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நாங்களும் சர்ச்சுக்கு போறோம் தான், போன மாற்றவாங்க. Which is your reasonable service? What you change? என்ன மாற்றம் அடைந்திருக்கிற நீ? மாற்றம் இல்லைன்னா நான் ஊழியக்காரன் சொல்றதுக்கே கேவலம். மாற்றம் இருக்கணும். Day by day, so many changes in yourself and myself. நிறைய மாற்றங்கள் வரணும். பாடலாம், ஆடலாம், குதிக்கலாம், அழகழகா பிரசங்கம் பண்ணலாம். That is not correct. That is one of the wrong. இந்த வசனத்தை பேசும்போது அது எனக்கு என்று ஏற்றுக்கொள்ள. அப்படிதான் ஒரு ஃபெலோஷிப்புக்கு போயிருந்தேன். வசனம் பிரசங்கம் முடிஞ்ச பிறகு 2 பேர் வந்து கேட்கிறாங்க, எங்களை பத்தி பாஸ்டர் உங்ககிட்ட சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தார. ஏன்னா அந்த ஃபெலோஷிப்ல அவங்க 2 பேரும் அவருக்கு எப்பவுமே இடர்லாம் இருக்கிறாங்களாம். நான் பண்ண பிரசங்கம் என்னன்னா, இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுவது போல என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார். இந்த சிறியருள் எவன் ஒருவனுக்கு இடலா இருக்கலானோ அவன் கழுத்துல எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி போடுவது நலம். இதுதான் பிரசங்கம். அப்ப பேசிக்கிட்டே வந்தேன். நிறைய பேரு சபைக்கும் ஊழியத்துக்கும் இடர்லா இருக்கிறோம். அநேக நேரங்களில் ஊழியக்காரர்களாகிய நாமே விசுவாசிகள் இடறுவதற்கு காரணமா இருக்கிறோம் பேசினேன். சில கூடுகைகள் மாறுவதற்கு உடைவதற்கு இடர்லா இருக்கிற சிலர் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்கன்னு. அந்த இங்கேயும் இருக்கிறாங்கன்னு சொன்ன பாருங்க, அதுதான் அவங்களுக்கு பாதிப்பாய். அது என்னன்னு தெரியல. நம்ம பேசலாவே
குத்தப்பட்டு மனம் திரும்பினார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அவர்கள் குத்தப்பட்டவர்களால் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் குற்றப்படுறாங்க. ஆனா they are submit before to Jesus. They are not submit before to Jesus. நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் போதுதான் வேலை நடக்கும். இப்ப கிண்ணத்துல சாப்பாடு போட்டு வச்சுட்டு சாப்பாடு ஆண்டவரேன்னு இல்லை, சாப்பாடு தான் கொடுத்துட்டுக்கிறார், அதை அள்ளி வாய்க்கு எடுத்து சாப்பிடணும். ஆனா சிலர் அள்ளி வாய்க்கு எடுத்து சாப்பிடுறது இல்லை. சாப்பாடு தாங்க, பசிக்கு சாப்பிடுங்க, அள்ளி எடுத்து சாப்பிடுங்க. சிலர் விருந்து வீட்டுக்கு போகும்போது பாக்கிறேன், கண்ட மணிக்கு அள்ளி போட்டுக்குவாங்க, கடைசியில குப்பை தொட்டியில போடுவான். சமீபத்துல நடந்த பாசஸ் மீட்டிங் போயிருந்தேன். 2 ஊழியக்காரங்க சாப்பாடு அப்படியே வச்சுட்டாங்க பாதி. அப்ப நான் கேட்டேன், ஏன் பாஸ்டர் இப்படி செய்றீங்க, மொத்தமே சாப்பிடலாமே. இல்ல அதிகமா போட்டுட்டாங்க. அவங்க உங்க கையில கொண்டு வந்தப்ப நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு பிளேட் கொண்டு வாங்கன்னு தேவையானதை வச்சுக்கிட்டு மீதி தள்ளி இருக்கலாம். எதிரில தானே எனக்கும் போட்டாங்க. தேவையானதை வாங்கு, வீணாக்காத அப்படின்னு சொன்ன. எப்பவுமே you can accept Jesus and words. இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளணும், வசனத்தை ஏற்றுக்கொள்ள. அழகா எங்க சொல்றார், வேத பாரகரும் பரிசேயரும் முறுமுறுக்கிறார். இவர் ஆயக்காரரை ஏற்றுக்கொண்டார். அந்த ஆயக்காரர்கள் தான் யாரை ஏற்றுக்கொண்டான்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே they are murmured. ஆயக்காரலும் பரிசேயரும் முறுமுறுக்கிறார். they are murmured. முறுமுறுக்கிற கூட்டம் எங்கேயும் இருக்கும், இல்லாம இருக்காது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பயிரோட களையும் விடு. ஆகவே இந்த ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம் உடையவர்களாக நாம் மாறணும். பிரியமானவர்களே, இந்த மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து, தேவனால் பிறந்தவர்கள் எல்லாம் உலகத்தை ஜெயிப்பார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம், விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 45வது வசனம் பாருங்க. அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார். கலிலேயர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 46வது வசனம். எதனால அவங்க ஏற்றுக்கொண்டாங்க பாருங்க. பின்பு இயேசு தான் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கின கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய. கானாவூரில் நடந்த அந்த அற்புதத்தை இந்த கலிலேயா மனுஷர்கள் கேள்விப்பட்டு
அதுல போய் அந்த தண்ணி ருசியாய் மாறினதை குடித்து பழகினவர்கள் இங்க வந்து சொல்லி அவர்கள் எல்லாரும் யாரை ஏற்றுக்கொண்டாங்களோ இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஏற்றுக்கொள்ள. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறது. Then when he was come into Galilee, the Galileans received him, having seen all the things that he did at Jerusalem at the feast, for they also went unto the feast. எவ்வளவு அழகா பந்தி இருந்த feast. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இந்த கல்லேயர் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இப்போ யோவான் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு. என்ன அருமையான வார்த்தை. And they have received them. அவர்கள் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு. And they have received them. அதுதான் ரொம்ப முக்கியம். வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு. இந்த மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் நம்முடைய வீடுகளிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். சிலைகளை தகர்த்து எறிவோம், சில பொம்மைகளை. ஆமா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கேவலமான காரியம் நடக்குது. ஒரு நடிகருடைய பொம்மையை வச்சுக்கின்னு ஓட்டு கேட்க போய்க்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொல்லாத பிசாசு தமிழ்நாட்டில் இப்போ வல்லமையா கிரியை செய்யுது. இதெல்லாம் தூக்கி எறியணும். You can remove all the idols in your home. You receive Jesus Christ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வீட்டில யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு இருக்கு. எது இருக்குதோ இல்லையோ, வசனம் இருக்கு. இயேசு அந்த இடத்துல சந்தோஷம். இயேசு அந்த இடத்துல துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, எல்லாம் இருக்கும். இயேசு கிறிஸ்து சமாதான கர்த்தர், சமாதான பிரபு. அவர் நமக்கு கொடுக்கப்பட்டவர். அவரை நம் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே அவரை அபியாசித்து நடக்கும்போது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவதல்ல, சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலைகளை அவருடைய அன்பை விட்டு பிரிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து அவரை ஏற்றுக்கொண்டு நாம் ஜெயமுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களை அனைவரையும் தாங்கி நடத்துவதாக, அடியனையும் நடத்துவதாக. ஆமென்.